அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 4ஆம் தேதி மாநில சட்டமன்றத்துக்கு வருகிறார். இதில் யார் கலந்துக்கணும்னா, மராத்தி மொழி பேசக்கூடிய, மராட்டி என்று அழைக்கக்கூடிய, குறிப்பாக ராவசாவ், இப்போ தேவேந்தர் ராவ், குபேந்திர ராவ், குப்பாஜி ராவ் இப்படி அழைப்பாங்க இல்லையா, அந்த சமூக மக்கள் இந்த நடப்பயணத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சியான ஒரு ஒன்றிய செயலாளராக நான் அதை கேட்டுக்கொள்கிறேன். ஏன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்றால், வன்னிய சங்க மாநாட்டுக்கு நாங்கள் அழைப்புதல் கொடுத்தோம். அப்பொழுது ராவசாவ் அதிகமாக கூடிய பகுதியில் போய்ட்டு நாங்கள் அந்த வன்னிய சங்க மாநாட்டுக்கு நீங்கள் வாங்க வந்து கலந்துங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அதுக்கு அந்த மக்கள் சொன்னோன்னா, எப்போ உங்களுடைய வன்னியர் கட்சியில் உங்களுடைய சாதி மாநாட்டில் நாங்கள் ஏன் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அப்போ அவர்கள் சொன்னாங்கம்மா, தமிழ்நாட்டில் வன்னியர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி வட தமிழகம். இதில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு ரொம்ப எட்டாக்கனியாக இருக்குது. எங்களுக்கு 10% கிடைக்கல. இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களும் அரசாங்க வேலைக்கு போயிருப்பாங்க. இன்றைக்கி எம்எல்ஏ ஆகிடுறாங்க, எம்பி ஆகிடுறாங்க, கவுன்சிலர் ஆகிடுறாங்க. எல்லா இடத்துலையும் அமைச்சராக கூட வன்னியர்கள் இருக்காங்க. ஆனால் அந்த வன்னியர் வீட்டு பிள்ளைகள் யாரும் அரசாங்க வேலை கிடையாது. அப்போ எங்களுக்கே இந்த நிலைமை என்றால் நீங்கள் எங்கே இருக்கீங்க கேட்கும்போது, ஆமாப்பா நீ சொல்கிறது உண்மைதான், நாங்கள் பிசி பட்டியலில் இருக்கிறோம், நாங்கள் எங்கே போனாலும் எங்களை வந்து உயர்த்தப்பட்ட சாதின்னு சொல்லி எந்த சலுகையும் எங்களுக்கு தரமாட்டேன்றாங்க, நாங்கள் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. என் பிள்ளைகளெல்லாம் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, குறிப்பாக பெங்களூரில் அதிகமாக டீ வியாபாரத்துக்கு போகிறாங்க, டீ வியாபாரத்துக்கு போகிறாங்க, அப்புறம் கொத்தனார் வேலைக்கு போகிறாங்க. அப்போ எங்களுக்கு அந்த சலுகை கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க, அதனால தான் அன்புமணி ராமதாஸ் சொல்கிறார், சாதி வரைய கணக்கெடுத்து கொடுத்தால் அந்த மக்களும் வேலைக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த விழிப்புணர்வு உங்கள்கிட்ட இருக்கணுமா? நீங்கள் வருகின்ற எம்எல்ஏ கிட்ட, வருகின்ற கட்சிக்காரர்கிட்ட கேட்கணும். நீ பாமக, நாங்கள் பாருங்கள், நான் திமுகவில் காலகாலமாக இருக்கேன், நான் அதிமுகவில் காலகாலமாக இருக்கேன், எங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு கவுன்சிலராக வெற்றி வாய்ப்பு தாருங்க. நாங்கள் யாருமே இன்றைக்கி கவுன்சிலராக கிடையாது, நாங்கள் யாருமே துணை சேர்மனாக கிடையாது, நாங்கள் யாருமே எம்எல்ஏ கிடையாது. அதனால் எங்களுக்கு இந்த அரசியல் அதிகாரங்கள்லாம் கூட என் பசங்களுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அரசாங்க வேலை கொடுங்க அப்படின்னு கேட்கணுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்களாம் கேட்டுக்கினாங்க. அதனால் இந்த பெரிய சமுதாயம் இருக்கக்கூடிய வன்னியர்கள் இவர்களுக்கே இடஒதுக்கீடு கிடைக்காத பொழுது, குறைவான மக்கள் தொகை என்ற சமுதாயம், அந்த சமுதாயத்துக்கு பேசக்கூடிய ஒரு எம்எல்ஏ இல்லை, ஒரு எம்பி இல்லை, ஒரு கட்சி தலைவர்கள் இல்லை, அவர்கள் கோரிக்கை வைத்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் யாருமே இல்லாத பொழுது அவர்களுக்கு எப்படி இடஒதுக்கீடு கிடைக்கும் என்ற ஒரு கேள்வியும் நான் முன்வைத்தேன். அதான் சொல்கின்றேன். குறிப்பாக இதில் ராவசாவ், மராத்தி மக்கள் வந்து கலந்துக்கணும், உங்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கணும். இங்கே எல்லாமே பொய்யா பேசுகிறாங்க. என்னென்ன சாதி ஒழிப்பு, மத ஒழிப்பு, பகுத்தறிவு, அடக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்குறோம். அப்போ உயர்த்த பட்டியல், பிசி பட்டியலில் உள்ளவர்கள் எல்லாருமே அரசாங்கம் வாழ்கிறாங்களா? அவங்க எல்லாமே சுபோக வாழ்க்கையை வாழ்கிறாங்களா? இல்லை. அங்கேயும் எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் அதிகமான உழைப்பு கொடுத்தும் அதிகாரத்தில் இல்லாமல் இருக்காங்க. அப்போது அவர்களும் அதிகாரத்துக்கு வர வேண்டும். அதனால் ஒவ்வொரு மராத்திய மக்களும் இதில் கலந்து கொள்ள வேண்டும்.